வணக்கம் அண்ட் வெல்கம் டு டிலைட் சினிமாஸ். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகிருக்கிற 2 தமிழ் படங்களை பார்க்க போகிறோம். ஒரு படம் வந்து டைரக்டர் ராமோடைய இயக்கத்தில் சிவா நடிச்சிருக்கிற பறந்து போ, இன்னொரு படம் வந்து டைரக்டர் ஸ்ரீ கணேஷோடைய இயக்கத்தில் சித்தார்த் நடிச்சிருக்கிற 3 BHK. ஸோ இந்த 2 படங்கள் எப்படிப்பட்ட படங்களாக அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத ஒவ்வொன்றா இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து டைரக்டர் ராமோடைய பறந்து போ படத்தை பற்றி பார்த்துடலாம். இந்த பறந்து போ படத்தோடைய கதை என்ன அப்படின்னு பார்க்கும்போது, அன்பு அப்படிங்கிற ஒரு 8 வயசு பையன், இந்த பையனுடைய அப்பாவா மிர்ச்சி சிவா நடிச்சிருக்காரு, அம்மாவா கிரேஸ் ஆண்டனி நடிச்சிருக்காங்க. ஸோ இவங்க 3 பேர் தான் இந்த படத்தோடைய முக்கிய கதாபாத்திரங்கள். ஸோ அன்பு அப்படிங்கிற இந்த 8 வயசு பையன் வந்து வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சிருக்கான். காரணம், இவனுடைய அப்பா அம்மா 2 பேருமே வந்து வேலை செய்கிறாங்க. ஸோ பையனை வீட்டிலேயே வச்சு பூட்டிட்டு போயிடுவாங்க. இந்த பையனுடைய வேலை பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளேயே தான் இருப்பான். ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணுறது, பீட்சா ஆர்டர் பண்ணி சாப்பிட்றது, வீட்டுக்குள்ளேயே ஸ்கேட்டிங் பண்ணுறது. ஸோ இப்படியே தான் இவனுடைய வாழ்க்கை வந்து இருக்குது. ஸோ இந்த பையனுக்கு வந்து வெளியில் போகணும், நிறைய ட்ராவல் பண்ணணும், ஓடி ஆடி விளையாடணும், அப்பா அம்மா கூடவே இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுற ஏங்குற ஒரு பையனாக வந்து காமிச்சிருப்பாங்க. ஸோ ஒரு நாள் இந்த பையன் அவங்க அப்பா கிட்ட சண்டை போட்டு அடம் பிடிச்சி என்னை வெளியில் கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்லி அப்பாவும் பையனும் ஒரு ரோட் ட்ரிப் போகிறாங்க. இந்த ரோட் ட்ரிப்பில் வந்து இவங்க எந்தெந்த இடத்துக்கு போனாங்க, யார் யாரெல்லாம் வந்து சந்திச்சாங்க, என்னென்ன சம்பவங்கள் நடந்தது, கடைசியாக என்ன ஆச்சு அப்படிங்கிறதான் இந்த பறந்து போ படத்தோடைய மொத்த கதையுமே. இந்த படத்தோடைய மெயின் டார்கெட் ஆடியன்ஸ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸும் கிட்ஸும் தான். ஸோ அவங்களுக்காகவே எடுக்கப்பட்ட ஒரு படமாக தான் பறந்து போ வந்து இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி ராம் எடுத்த அவருடைய படங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்டென்ஸாக இருக்கும், டெப்த்தாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இந்த படம் வந்து இருக்காது. இந்த படம் ரொம்பவே லைட்டாக எடுக்கப்பட்ட ஒரு படமாக தான் வந்து இருந்துச்சு. அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் ராமோடைய இயக்கத்தில் சிவா வந்து ஹீரோவாக நடிக்கிறாரு அப்படின்னு கேள்விப்படும் போது எல்லாருக்குமே வந்து ஷாக்கிங்காக இருந்திருக்கும். இன்னும் ரொம்ப வித்தியாசமான ஒரு காம்போவாக இருக்கே அப்படின்னு. ஸோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த 8 வயசு பையனுக்கு ஒரு அப்பா கேரக்டர் தேவை. அந்த கேரக்டரில் யார் வேணாலுமே நடிக்கலாம். ராம் வந்து சிவாவை உள்ளே கொண்டு வந்திருக்காரு. சிவாவும் ஆப்டாக வந்து செட் ஆயிருந்தார். மற்ற படங்களை விட சிவா அந்த படத்தில் பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாரா, ராம் வந்து ஒரு வித்தியாசமாக காமிச்சிருந்தாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. நார்மலாக சிவா வந்து வழக்கம் போல் எப்படி நடிப்பாரோ, எப்படி பேசுவாரோ அதே மாதிரி தான் இந்த படத்துலையுமே வந்து அவர் பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தார். பெரிய ஆக்டிங் ஸ்கோப் உள்ள ஒரு ஸ்டோரியோ ஒரு கேரக்டரோ இந்த கேரக்டர் வந்து கிடையாது. அன்பா இந்த படத்தில் நடிச்சிருந்த அந்த சின்ன பையன் மித்துல், அவனுடைய பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஒரு பெரிய ப்ளஸ்ஸாகவும் இந்த படத்துக்கு வந்து அமைஞ்சிருக்கு. அண்ட் கிரேஸ் ஆண்டனி அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸும் நல்லா இருந்துச்சு. இவங்களை தாண்டி பார்த்தோம் அப்படின்னா அஞ்சலி, அஜு வர்கீஸோடைய முதல் தமிழ் படம் இது. அண்ட் விஜய் யேசுதாஸ், இந்த மாதிரி ஒரு சில பேர் வந்து நடிச்சிருந்தாங்க. இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்துட்டு போகிற கேரக்டர்ஸாக தான் வந்து இருப்பாங்க. அப்பா பையனுடைய இந்த டிராவலில் சந்திக்கக்கூடிய மனிதர்களாக வந்து இருப்பாங்க. ஸோ பெரிய இம்பார்ட்டன்ஸ் ஸ்கோப்லாம் வந்து கிடையாது. பட் இந்த படத்தில் நடிச்சிருந்த எல்லாருடைய பெர்ஃபார்மன்ஸும் நல்லா இருந்துச்சு. டெக்னிக்கலாக பார்த்தோம் அப்படின்னா படத்தோடைய சினிமாட்டோகிராஃபி நல்லா இருந்துச்சு. மியூசிக் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து ஓகே அப்படிங்கிற மாதிரி இருந்தது. சாங்ஸ் பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட சாங்ஸ் இந்த படத்தில் இருக்குது. ஆனால் எல்லா சாங்ஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப லென்த்தியாலாம் வராது, பிட்டு பிட்டாக தான் வரும். ஆனால் நிறைய சாங்ஸ் இருக்குது. ராம் வந்து ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தாரு 19 சாங்ஸ் இருக்குது அப்படின்னு. படம் பார்க்கும்போது நான் எண்ணலை, ஆனால் ஏகப்பட்ட சாங்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். அது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்தந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி லிரிக்ஸோட தான் வரும். பட் எல்லாமே நல்லா இருந்தது. எடுத்துக்கிட்ட ஸ்டோரிக்கு எப்படி ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது இந்த படம் வந்து ஒரு சின்ன படம் தான். பட் இருந்தாலும் ஃபர்ஸ்ட் ஹாஃப்லையும் சரி செகண்ட் ஹாஃப்லையுமே சரி கண்டிப்பாக ஒரு ஸ்லோனஸ் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும். உங்களால் வந்து ஃபீல் பண்ண முடியும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தோடைய ஓப்பனிங், இன்டர்வல் பிளாக் எப்படி இருக்க போகுது, கிளைமேக்ஸ் எப்படி முடிக்க போகிறாங்க அப்படிலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இருக்காது. ஏன்னா நார்மலாக ஆரம்பித்து நார்மலாக ஒரு பாயிண்ட்டில் இன்டர்வல் விட்டு நார்மலாக கிளைமேக்ஸ்னு முடிச்சிருவாங்க. இந்த படத்தில் எமோஷனல் பார்ட் அப்படிங்கிறது பெருசாக கிடையாது. அவங்க ட்ரையும் பண்ணலை. ஒரே ஒரு இடத்துல சின்னதாக பண்ணியிருப்பாங்க. அது ஓகேங்கிற மாதிரி இருந்தது. அண்ட் ஹியூமரும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பயங்கரமாக வயிறு குலுங்க சிரிக்கிற மாதிரி இருக்கானா அப்படியும் கிடையாது. படத்தில் வந்து அங்கங்கே ஹியூமர் பார்ட் இருக்குது. 1-2 இடத்துல நல்ல சிரிப்பு வந்தது. மீதி இடங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. டயலாக்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. மெயினாக வந்து சிவா அவருடைய டயலாக் போர்ஷனில். ஏன்னா இந்த படத்தில் வந்து அவர் டே அப்படிங்கிற வார்த்தையை எத்தனை தடவை யூஸ் பண்ணியிருப்பாரு அப்படின்னு தெரியாது. ஓவராக ரிப்பீட்டான ஒரு ஃபீல் வந்து பார்க்கும்போது தெரிஞ்சுது. அவர் பையன்கிட்ட ஒவ்வொரு தடவையும் அவர் பேச ஆரம்பிக்கும் போதெல்லாம் டேய் டேய் அன்பு டேய் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காரு. அது வந்து இந்த படம் ஃபுல்லாக ஏகப்பட்ட தடவை ரிப்பீட் ஆச்சு. ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் தவிர்த்துருக்கலாமோ, வேற மாதிரி மாற்றிருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருந்தது. ஸோ மொத்தமாக இந்த பறந்து போ எப்படிப்பட்ட ஒரு படமாக அமைஞ்சிருக்குன்னு கேட்டிங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் டைரக்டர் ராமோடைய படம் அப்படின்னு சொல்லி பயங்கரமான ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட போய் இந்த படம் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு இந்த படம் உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணுமா அப்படிங்கிறது தெரியாது. பட் ஒரு டீசெண்டான ஒரு ஒன் டைம் வாட்சபிள் ஃபிலிமாக இருந்துச்சு. கண்டிப்பாக ஃபேமிலியோட அந்த படத்தை நீங்கள் பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு இந்த படம் தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆயிருக்கு. பார்க்கணுமா வேணாமா அப்படிங்கிறத நீங்க முடிவு பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம பார்க்க போற படம் வந்து 3 BHK. இந்த 3 BHK படத்தோடைய ஸ்டோரி என்ன அப்படிங்கிறது டைட்டில்லே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ட்ரெய்லர் பார்த்துருந்தீங்கனாலும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்.
சரத்குமார் அவருடைய ஒய்ஃபா தேவயானி நடிச்சிருக்காங்க. இவங்களுடைய முதல் பையனா சித்தார்த், ரெண்டாவது பொண்ணா வந்து மீதா ரகுநாத் நடிச்சிருக்காங்க. ஸோ எல்லா குடும்பத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சொந்தமாக வீடு வாங்கணும் அப்படிங்கிறது ஒரு ஆசையாக இருக்கும், ஒரு கனவாக இருக்கும். அதே ஆசை அதே கனவு இந்த குடும்பத்துக்கும் வந்து இருக்குது. ஸோ இவங்க வந்து வீடு வாங்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க, அதுக்கான முயற்சியும் எடுக்கிறாங்க. ஸோ இந்த முயற்சியில் இவங்க வெற்றி பெற்றாங்களா இல்லையா, என்னென்ன தடங்கள் என்னென்ன தடைகள் இவங்களுக்கு வருது, அதெல்லாம் தாண்டி இவங்க வீடு வாங்கினாங்களா இல்லையா அப்படிங்கிறதான் இந்த படத்தோடைய மொத்த கதையுமே. இந்த படத்தில் நடிச்சிருக்கிற ஆக்டர்ஸ் சரத்குமார், சித்தார்த், யோகி பாபு, மீதா ரகுநாத், தேவயானி அப்படின்னு சொல்லி எல்லாருடைய பெர்ஃபார்மன்ஸும் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. எல்லாருமே அந்தந்த கேரக்டருக்கு ரொம்பவே ஆப்டாக செட் ஆயிருந்தாங்க. ஸோ இந்த படத்துடைய ஸ்டோரி பார்த்தீங்கன்னா ஒரு 20 இயர்ஸ் டைம் லைன் கொண்ட ஒரு ஸ்டோரியாக வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. ட்ரெய்லர் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். சித்தார்த்தோடைய ஸ்கூல் போர்ஷன் இருக்குது, காலேஜ் இருக்குது, வேலைக்கு போகிற போர்ஷன், இந்த மாதிரி வந்து ஒரு பெரிய டைம் லைன் உள்ள ஒரு ஸ்டோரியாக தான் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் காட்டப்படுற இந்த குடும்பம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதில் வந்து சித்தார்த் அண்ட் சரத்குமார் இவங்களுடைய போர்ஷன்ஸ் தான் வந்து அதிகமாக இருக்கும். தேவயானி, மீதா ரகுநாத் போர்ஷன்ஸ் வந்து கம்மியாக தான் வந்து பிளேஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இந்த வீடு வாங்குறது அப்படிங்கிறது இந்த மொத்த குடும்பத்தோடைய ஒரு கனவு. அதுக்காக ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயம் செய்வாங்க, ஒவ்வொரு முயற்சி எடுப்பாங்க. அப்படி இருக்கும்போது தேவயானி அண்ட் மீதா ரகுநாத் இவங்களுடைய போர்ஷன்ஸும் இன்னும் கொஞ்சம் காமிச்சிருக்கலாம், இன்னும் கொஞ்சம் சீன்ஸ் வச்சிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. இந்த மாதிரி படங்கள் பார்க்கும்போது இந்த ஃபேமிலி வந்து எப்படியாவது வீடு வாங்கிடணும், இல்லை எப்படி வாங்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்து கிரியேட் ஆகணும். ஆனால் இந்த படம் பார்க்கும்போது ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா இவங்க வீடு வாங்கினா என்ன, வாங்கலைனா என்ன அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்து லைட்டாக வரதான் செய்யுது. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இவங்க வீடு வாங்குற இந்த ப்ராசஸில் வந்து ஏகப்பட்ட தடங்கள் வர மாதிரி வந்து காமிச்சிருப்பாங்க. அதாவது கை கெட்டினது வாய் கெட்டல அப்படிங்கிற மாதிரி வீடு வாங்குறதுக்கு கிட்ட போயிடுவாங்க, ஆனால் மிஸ் ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி பல முறை பேக் டு பேக் நடக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஏன் ப்ரோ அப்படிலாம் நடக்காதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ரியல் லைஃப்பில் இந்த மாதிரிலாம் நிறைய சம்பவங்கள் நடக்கும். ஆனால் ஒரு படமாக வந்து பார்க்கும்போது என்ன ஓவர் ஸ்டஃப் பண்ண மாதிரி இருக்குது அப்படிங்கிற ஒரு ஃபீல் வரதான் செய்யுது. இன்னும் கொஞ்சம் இதை கம்மி பண்ணியிருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரியுமே தோணுச்சு. பறந்து போ படத்தில் டைலாக்ஸில் எப்படி சிவா வந்து அந்த டே அன்புன்னு சொல்கிறது ஏகப்பட்ட தடவை ரிப்பீட் ஆகும் அப்படின்னு சொன்னோம், அதே மாதிரியான ஒரு விஷயம், ஒரு ரிப்பீட்டேஷன் இந்த 3BHKலுமே இருக்குது. அந்தளவுக்கு ஓவர் ரிப்பீட் இல்லை அப்படின்னாலும் இந்த படத்துலையும் பார்த்தீங்கன்னா சாரிப்பா அப்படிங்கிற இந்த வார்த்தை வந்து பல முறை ரிப்பீட் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் வந்து கொடுக்க தான் செய்யுது. ஸோ மொத்தமாக இந்த 3BHK எப்படிப்பட்ட ஒரு படமாக அமைஞ்சிருக்குன்னு கேட்டிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படமும் ஒரு டீசென்ட்டான ஒரு ஒன் டைம் வாட்சபிள் ஃபிலிமாக அமைஞ்சிருக்கு. ஆக்சுவலாக ஒரு சில விஷயங்கள் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருந்தாங்கன்னா ஒரு ஹோல்சமான ஒரு படமாக அமைஞ்சிருக்க வேண்டிய ஒரு படம், அது கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு. ஸோ இந்த படத்தில் அடல்ட் கண்டென்ட்லாம் எதுவும் கிடையாது. ஃபேமிலியோட போய் நீங்கள் படத்தை பார்க்கலாம், பார்க்கணுமா வேணாமாங்கிறத நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. ஸோ இன்னைக்கு தேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகிருக்கிற பறந்து போ அண்ட் 3BHK இந்த படங்கள் நீங்கள் ஏற்கனவே பார்த்து முடிச்சிட்டிங்கன்னா இந்த படங்கள் உங்களுக்கு எப்படி இருந்தது, உங்களுடைய ஒப்பீனியனை மறக்காமல் இந்த வீடியோடைய கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.